birthplace and the cradle of Christian faith in India. இன்றைக்கு இந்தியாவில் நாம் எல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என சொன்னால் அதற்கு அடிப்படை முதல் வித்து இந்த இடம். ஏன் இந்த இடத்தை நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நாம் வந்திருக்கிற இந்த தோமா மலைதான் தோமாவினுடைய இரத்தத்திற்கு சாட்சி, தோமாவுடைய மரணத்திற்கு சாட்சி. தோமா இந்த இடத்தில் தான் ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அன்புக்குரியவர்களே, இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் எப்போது வந்தது என கேட்டால், அது முதல் நூற்றாண்டிலே தோமா வந்து இறந்த நாளிலே வந்துவிட்டது. 18வது 19வது நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வரவில்லை, அது வளர்ந்தது. ஆனால் இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் எப்போது வந்தது என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் இயேசு வந்து விட்டார். இயேசுவை பற்றிய அறிவு, தெளிவு, மாதாவை பற்றிய புரிதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கொடுக்கப்பட்டது. யார் வழியாக என சொன்னால், தோமையார் வழியாக. இயேசுவை பார்த்தவர், இயேசுவை தொட்டவர், இயேசுடைய போதனைகளை கேட்டவர், இயேசு செய்த ஒவ்வொரு புதுமைகளுக்கும் சாட்சியாக நிற்பவர், இயேசுடைய சாவை பார்த்தவர், இயேசுடைய உயிர்ப்பை பார்த்தவர். ஒட்டுமொத்த இயேசுவை அனுபவத்தை பெற்றவர் தான் தோமா. பல வேளைகளில் இவரை சந்தேகத்தின் தோமா என சொல்லி நாம் அழைப்பது உண்டு. சந்தேகத்தின் தோமா அவர் அல்ல, நாம் தான் சந்தேகத்தின் தோமா. நமக்குத்தான் 1000 சந்தேகங்கள். நமது சந்தேகத்தை போக்குவதற்காகத்தான் அவர் தன்னை பலிகடாவாக்கிக் கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, இயேசு இறந்து போகிறார், அவரை கல்லறையில் அடக்கம் செய்து விடுகிறார்கள். சீடர்கள் எங்க போனாங்க? என்ன பண்ணாங்க? இயேசு இறந்த பிறகு என்ன பண்ணாங்க? ஓடியா பசங்க கரெக்டா சொல்றாங்க, கேடிசம் பசங்க. பயம், அச்சம். நம்மையும் அதை போல கொள்வார்களோ, நாமும் இந்த கேவலமான சிறுவை கொல்லப்படுவோமோ, கேவலத்தின் சின்னமாக, அடுத்தவர்களால் தூசிக்கப்படுகிற சின்னமாக இருக்கிற அந்த சிலுவையில் கொல்லப்படுவோமோ என சொல்லி இயேசுவை பார்த்து, இயேசுடைய சாவை பார்த்து, இறப்பை பார்த்து, கொடூரத்தை பார்த்து, அவர் நிர்வாணமாக்கப்பட்டதை பார்த்து, எனக்கு இப்படி ஒரு சாவு வரக்கூடாது என சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டு ஒரு அறைக்குள் போய் பூட்டிக் கொள்கிறார்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அங்கதான் இருக்கு. அந்த அறைக்குள்ளே